ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 6:9. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அற்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் எல்லா சமயத்திலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. நம்ம மனுஷங்க தானே, நமக்கு பலவீனம் உண்டு, பாடுகள் உண்டு, தொல்லைகள் உண்டு, எல்லாம் ஆண்டவர் அறிவார். சரிங்களா? சில நேரத்தில் நம்முடைய உள்ளம் ரொம்ப சோர்ந்து போகுது. ஆமாம், கோயிலுக்கு போய் போய் என்னத்தை கண்டோம், ஊழியங்களுக்கு கொடுத்து கொடுத்து என்னத்தை கண்டோம், ஒரு முன்னேற்றமும் இல்லை பிரதர். ஐயா, அதனால் உங்களோட பிரசங்கத்தை கேட்குறதை விட்டோம். எதுக்கு? நல்லா தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, பாஸ்டர்மாரெலாம் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் ஒன்றும் இல்லையா. சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வருகிறது அல்லவா. அப்படியே சரி, அதை போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம். சங்கீதம் 39 சொல்கிறான், நான் ஊமையினாகி மௌனமாக இருப்பேன், கடிவாளத்தில் நாவை அடக்கி வைப்பேன், துன்மார்க்கன் எனக்கு முன்பதாக இருக்க மட்டும். என்ன பயங்கரமாக இருங்க. அவன் சொல்கிறான், துன்மார்க்கன் அப்படியே சவுலன் கம்பெனி வந்து செழி தூங்குது. சவுலன் கம்பெனி நினைக்கிறதெல்லாம் செஞ்சு பிடிக்கிறான். நான் எதுக்குங்க வாயை விட்டுக்கிட்டு? எல்லாம் கேட்குறாங்களே, நீ பெரிய ஆள் இல்லை, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாரு, சவுல் என்ன அடி அடிக்கிறான் பாரு, அப்படி குதிக்கிறான், அப்படி செய்யறான், இப்படி செய்யறான். தாவீது வாயை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். சும்மா இருந்தவனை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை, தெருவில் இருந்தவனை, அதாவது சொல்லுவாங்களா, கோயிலில் இருந்த தெருவில் கொண்டு விட்ட மாதிரி, இவனை தெருவில் கொண்டு விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. கலங்குறான், வாயை மூடிடுவேன்றான். சரி, இவனா இப்படின்னு சொல்லி இன்னும் சங்கீதம் 37 போங்க. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, அங்க பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்யுமே பொறாமை கொள்ளாது. பொல்லாதவனை பார்க்குறோம், என்ன தப்பு தப்பா பண்றான், ஆனா அவனுக்கு எல்லாமே இருக்குதுயா. வெல் விஷஸ். யோசித்து பாருங்க, நீ விடிய விடிய முட்டு போட்டு ஜெபம் பண்ற, ஒன்றும் நடக்கலை. அவன் டிங்கி டிங்கின்னு ஆடுறான், எல்லாம் வந்துடுது. எரிச்சல் வருதுல, அப்செட் ஆயிட்டீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு அருமையான மிஷனரி மனிதர் இப்படி சொன்னார், நான் கஷ்டப்பட்டு அண்டா குண்டா விற்று ஒவ்வொருத்தரையும் மடிப்பிச்சு எடுத்து ஒடிசாவோட ஒரு நான் கோயிலை கட்டுனேன், அதை கடைசியாக ஒரு சிலுவை இல்லைன்னாங்க. அதுக்காக என்ன பண்ணேன்னா, என் மகா படிப்புக்கு வச்சு இந்த காசெல்லாம் செலவு பண்ணி கோயிலுக்கு மேலே ஒரு சிலுவை வேண்டாமான்னு சொல்லி சிலுவையை வச்சேன். ஐயா ஐயா, கோயில் இடிச்சான்னு இனி பாரு, கோயில் இடிக்கிறேன்னு சொல்லி முன்னாடி வச்சு கோயில் இடிச்சான். ஒருத்தர் கோயிலுக்கு மேலே ஏறி நான் கஷ்டப்பட்டு என் மகா படிப்புக்குன்னு வச்சிருந்த காசெல்லாம் செலவு பண்ணி கோயிலுக்கு மேலே ஒரு சிலுவை வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் சிறுநீர் கழிச்சு அதை உடைச்சாங்க. ஐயா, என் நெஞ்சு உடஞ்சி போச்சுன்னு சொன்னார். நண்பர்களே, உண்மைதான், உண்மைதான். கொக்கரிக்கிறான் ஐயா, என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. கொஞ்சம் பேச்சா, உங்க பேச்சா? என் வாழ்க்கை நிறைய அனுபவிச்சிருக்கேங்க. நோஸ் கட்டு, பேச மாட்டான், அவமரியாதை. நண்பர்களே, நாம் ஆனாலும் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. இப்பேற்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். God is expecting that. உங்களிடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாததுக்கு முன்னர் பகுதி, வசனத்துக்கு முன்பகுதி, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருந்தால், நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அற்போம். ஆனாலும் பைபிள் சொல்ற மாதிரி கர்த்தரை நம்பி நன்மை செய், நன்மை செய், நன்மை செய். தேவன் விரும்புகிற காரியம் அதுதானே, விரும்புகிற காரியம் அதுதானே. அந்த அருமையான ஆஸ்திரேலிய நாட்டு அம்மா சொன்னாங்கல்ல, உன் கணவனை கொன்றவனுக்கு என்ன செய்யணும்னு சொன்ன, நான் மனதாரோட மன்னித்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்வதில் சொந்து போகக்கூடாது.
அதான் உண்மை, அதான் உண்மை. நீ செய்கிற காரியங்கள், நீ ஜெபிக்கல, நீ ஊழியத்தை கொடுக்கணும்னு நினைச்ச கொடுக்கல, ஏன் மனதில் ஒரு வெறுப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ தளர்ந்து போகாமல் நீ விதிப்பாயானால் அதற்கேற்ற பலன் நீ அறுப்பாய். ஒரு நாள் ஒன்று உண்டு, முழங்கால்கள் யாவும் முடங்க, நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய, இயேசுவே தேவன் என்று, கர்த்தர் என்று அறிக்கை செய்த அந்த அற்புத அடையாளங்கள் உன் வாழ்க்கையிலும் நடக்கும். நீ உயர்த்தப்படுகின்ற ஒரு நாள் உண்டு. அவமானப்படுத்தப்பட்ட உன்னை கர்த்தர் ராஜாவாய் நிறுத்துகிற ஒரு நாள் உண்டு. தூக்கி எறியப்பட்ட உன்னை வணங்குகிற ஒரு நாள் உண்டு. கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆனால் நன்மை செய்வதிலே தழுந்து போகக்கூடாது. யோசிப்பை பாருங்க, குழியில போட்டவன் மற்றவங்களுக்கு வித்தவன அந்த சகோதரர் வந்த பொழுது நன்மை செய்தான், மனதா நன்மை செய்தான். கர்த்தர் அவனுடைய பேரை இன்றைக்கு நிலைக்க பண்ணி இருக்கிறார். உன் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நிலையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இந்த நாளில் வைத்து காத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தயவு செய்து சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். ஏற்ற வேளையிலே அதன் பலனை நீங்கள் அறுப்பீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.